அனுஷ்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. கார்த்திகேயன், நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த இடஒதுக்கீடு மசோதா கர்நாடக அரசு கொண்டு வந்திருக்கிறது? சரி, அது இன்னும் முழுமை பெறலை, நம்ம அது அவங்களே பரிசீலனைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான ஒன்றை முன்வைக்கிறத எப்படி பார்க்குறீங்க? சரி, கர்நாடகா கொண்டு வந்தது அவங்க ஒரு சரோஜினி மகிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1984 ஒரு அறிக்கை வருது. நமக்கு எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஆணையங்கள் இருந்தோ அதன் அடிப்படையில் குரூப் சிஎன்டியில் 100% சொல்கிறாங்க. அதை தான் அவர் ட்வீட் எடுத்து போட்டிருந்தாரு. மித்தபடி நான் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் 50%, 75 மற்றும் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் 50% அப்படின்றத அவர் போட்டிருந்தார். இது தேவையானா தேவை, தனியார் துறையில் இடஒதுக்கீடு தேவை, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனட்டாக தான் இருக்குது இன்றளவும். பொதுத்துறையில் ஓரளவிற்கு, அதுவும் குறிப்பாக அரசு வேலையில் இடஒதுக்கீடு அமல்படுத்தினதுக்கப்புறம் அந்த டிஸ்ப்ரோபோர்ஷனட் ரெப்ரசன்டேஷனில் ஒரு குறுகிய சமூகத்தார் மட்டுமே அது காலங்காலமாக ஒரு 90 ஆண்டுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டிருக்கு. அது இன்னும் முழுமையாக சரி செய்யப்படல. இப்போ மேலே அளவில் போனால் என்ன, நீங்கள் காங்கிரஸில் ராகுல் காந்தி அவர் வெளிப்படையாகவே பிரச்சாரத்திலே முன்னிச்சார் இல்லையா, கேபினெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான செக்ரட்டரிகள் 90 பேரில் 87 பேர் முற்பட்ட வகுப்பினராக இருக்காங்க. மிச்சம் 3 பேர் மட்டும்தான் ஓபிசியும் எஸ்சி இருக்காங்க. ஒரு மலைவாழ் மக்களுக்கு அந்த எஸ்டின்ற ரெப்ரசன்டேஷனே கிடையாதுன்னு சொன்னார். அப்போது இது ஐஐடிகளிலும் ஐஐஎம்லும் எல்லா இடங்கள்லையும் பரவலாக இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனட் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அது மக்கள் பரவலாக எல்லா தரப்பும் ரெப்ரசன்ட் செய்யப்படலைன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அது பொதுத்துறையிலேயே சீர் செய்ய வேண்டியது ஒரு தேவை இருக்குது. அது ஓரளவிற்கு சிஎன்டி அந்த யூபிஎஸ்சி தவிர்த்து மித்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே மட்டத்தில் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அதில் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டி இருக்குது, முழுமையாக அது செயல்படுத்துறதில்ல. ஆனால் தனியார் துறையில் அது சுத்தமாக கிடையாது. இந்த அது இது சம்மந்தமான தரவுகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவு கிடையாது. இதே நாஸ்காம் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல, அவர்கள்ட்ட இந்த தரவை கொடுக்க சொல்லுங்களேன், அந்த டெமோகிராஃபிக் டேட்டாவை கொடுக்க சொல்லுங்கள். எந்த தரப்பு மக்கள் அதிகமாக ரெப்ரசன்டேஷன் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தரதில்லை. நீங்கள் எடுத்து அது சாம்பிள் அது அன்அஃபிஷியலாக இல்லை அதில் இருக்கக்கூடிய இப்போ தான் கொஞ்சம் இது போன்று வரக்கூடிய எம்என்சிகள்லாம் இப்போ தான் யூனியனே அலோவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில இடங்களில், அதுவும் போராடி பெறுறாங்க. அப்போ அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்குரிய பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இன்னும் மிக மிக குறைவாக இருக்குது. நெக்லிஜென்ட் சில அந்த எஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கும் அதே போல் தான். அப்போது அதையெல்லாம் மாற்றணும் அப்படின்றதுக்காக சரியான டியூ ரெப்ரசன்டேஷன் வேணும். பொருளாதாரத்தில் அந்த தனியார், நீங்கள் இதில் முக்கியமாக தனியார் ஏதோ காசு போடுறதுனால அவர் என்ன வேணால் பண்ணிக்கலாம்னு அப்படி அலோவ் பண்ண முடியாது. வெறுமனே உங்களுக்கு வரிச்சலுகைகள் கொடுக்கப்படுகிறது, ஒரு டாக்ஸ் இன்கம் ஹனிமூன் கொடுக்கப்படுது அப்படின்றதுக்காக மட்டுமே உங்களுக்கு இல்லை நிலமோ இல்லை அது தாண்டி குடிநீர் வசதி மித்த வசதிகள் எல்லாவற்றிலும் சலுகைகள் கொடுக்கறதுனால மட்டும் இது கேட்கறது இல்லை. சமூகத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வற்ற சமூகமாக இங்கே உருவாக வேணும் அப்படின்றதுக்காகத்தான் அதுதான் குறிக்கோள். உங்களுக்கு கன்செஷன் கொடுக்கறதுனால மட்டும் கேள்வி இல்லை. நீங்கள் இங்கே பிஸ்னஸ் செய்யும்பொழுது உங்களுக்கு எப்படி லாபத்தை நோக்கி இங்கே வரீங்களோ அதே போல் நீங்கள் அந்த ஒரு மாநில அரசு இந்த சலுகைகள்லாம் கொடுப்பதற்கான காரணம் ஒரு சமூக முன்னேற்றத்திற்காக தான். நீங்கள் உடனே வெறுமனே எனக்கு இவ்வளோ $1 trillion எக்கானமி ஆகணும் இல்லை இத்தனை பில்லியன் வருமானம் வரணுன்றது மட்டும் நோக்கம் இல்லை. அதை தாண்டி சோஷியலி எந்த அளவுக்கு என்னுடைய சமூகம் முன்னேறுதுன்றது தான் ஒரு அரசினுடைய முதல் குறிக்கோளாக இருக்குது. அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி மாநில அளவிலும் சரி எல்லாருக்கும் அதே குறிக்கோள் தான். சரி, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இது எந்தெந்த ஸ்டேட் கொண்டு வந்திருக்குன்னா முதல் கொண்டு வந்து ஆந்திரா கொண்டு வந்தாங்க 2019. அதுக்கப்புறம் தான் 2020 பிஜேபி ஆட்சியம் செய்யக்கூடிய ஹரியானாவில் அதை கொண்டு வர்றாங்க. அதுக்கு ஒப்புதலும் ஆளுநர் கொடுத்துட்டாங்க. இதே போல் இடஒதுக்கீடு மகாராஷ்டிராவும் மத்திய பிரதேசில் கூட இருக்குது பிஜேபி ரூல் ஸ்டேட்டில். அப்போ நீங்கள் அதை தாண்டி கடைசியாக பண்ணுறது ஜார்க்கண்ட் பண்ணுறாங்க. இவங்க 2வது முறையாக அந்த சட்டத்தை ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநர் திருப்பி அனுப்பிச்சதுக்கப்புறம் மீண்டும் இயற்றிட்டாங்க, நான் அனுப்பலை ஒப்புதலுக்கு. அப்போ இதுதான் நிலைமை. இப்போ இவர் ஒவ்வொருவருக்கும் இதில் ஒரு அரசியல் காரணம் இருக்குது, அந்த காரணத்திற்காக ஒரு அவசர கதியில் இவங்க செய்கிறாங்க. அதனால் இப்போ உதாரணத்திற்கு திரு சித்தராமையா இது ஒரு ப்ரோ கன்னடா கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டிக்கல் கன்ஸ்டியூவன்சியை அட்ரஸ் பண்ணணும், அவர்களை திருப்திப்படுத்தணுன்றக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அது தவறு. அங்கே தேவை என்ன இருக்கு? இல்லை, தொழிலதிபர்களே ஒரு அரசு ஒரு ராசிஸ்டா நடந்துக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. நிறைய நேற்றைக்கு முக்கியமான தொழில்துறையினரை அதுல இருக்கிற சிஇஓக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண நாஸ்காம் பண்ண ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த பண்ண அதோடைய விளைவு இது ஒரு அரசை நோக்கி வைக்கிற வார்த்தைங்கிறது எப்படியான ஒன்றா இருக்கு? சரி, நீங்க கவர்மெண்ட் ரேசிஸ்ட்னு சொல்றதெல்லாம் அது எக்ஸாஜரேட்டட் வார்த்தைகள் தான். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசுக்கு இருக்கக்கூடிய நல்ல நோக்கம் இருக்குது, ஆனால் அது செய்யக்கூடியது சரிவர செய்யலை அப்படின்றது தான் பிரச்சனையே வருது. நீங்கள் ஹரியானாவோட சட்டம் குவாஷ் ஆனதும் சரி பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில், இல்லை ஆந்திராவோடது மேபி அன்கான்ஸ்டியூஷனல்னு அங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் சொன்னதாலும் சரி, அது என்ன அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களின் அடிப்படையில் தான்.
இன்னும் முழுமையா வந்து அது ரத்து பெறல. உச்சநீதிமன்றத்தில் நீங்க சொன்னது போல scrutiny, நிறைவேறி. ஆமா. ஆனா அதுக்காக வந்து தனியார் துறையில் இடஒதுக்கீடு முடியாது என்று கேட்டகாரிக்கல அதை ரிஜெக்ட் பண்றது இருக்குல்ல, அது அபத்தங்க. அதுல நிச்சயமாக தனியார் துறையில் இடஒதுக்கீடு சாத்தியம், முடியும், அது தேவையும் கூட. அதை எப்படி அமல்படுத்துறதுன்றதை அது அந்த வழிவகையை தான் நீங்கள் வந்து ஆராயணுமே ஒழிய அது கூடவே கூடாது என்பது. தனியார் என்பவர் தொழில் தொடங்குவார், அதனால வரமாட்டாங்க, அதனால அவங்க முதலீடு செய்ய மாட்டாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதே அமெரிக்காவில் ரிசர்வேஷன் இருக்கு, மித்த நாடுகளில் ரிசர்வேஷன் இருக்கு. ஏன் இங்கே இருக்கக்கூடிய பெரும் ஐடி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவர்கள் வந்து கிளையண்ட் எடுத்துட்டு ஏன் யூரோப்பில் வந்து இயூவில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களோடு சேர்ந்து, அவங்க ஏன் வந்து ஆன்சைட்டுக்கு அத்தனை பேர் அனுப்புகிறாங்க, அவர்கள் ஏன் கூப்பிடுறாங்க? காரணம் இருக்கு. இயூ கண்ட்ரியில் நீங்கள் டேட்டா ஷேர் பண்ண மாட்டான், நீ வேணா ஆள் அனுப்பு, நான் பில்லு பே பண்ணிக்கிறேன், இங்கே வந்துட்டு போ, அதனால் எங்ககிட்ட இருக்க டேட்டாவை உனக்கூட இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கம்பெனிக்கு ஷேர் பண்ண மாட்டேன்றது வந்து அக்ரிமெண்ட் இருக்குது உங்களுக்கு. அதனால வந்து நீங்கள் அங்கே ஆள் அனுப்பிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியுது உங்களால். ஆனால் இங்கே பிஸ்னஸ் பண்ணணும்னா மட்டும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு கேட்குறத மட்டும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? முடியும்னா முடியும், ஆனால் அங்கே ரிஜிடான வந்து இயூவில் வந்து சட்டங்கள் வச்சுருக்கான், அதுக்கு மட்டும் ஒப்புக்கொண்டு உங்களால் வந்து பிஸ்னஸ் செய்ய முடியுது. அங்கே மட்டும் எவ்வளோ நேரங்கள்ன்றதை உங்களால் பொறுத்துக்க முடியுது. ஃப்ரான்ஸில் உங்களால் வந்து சாயந்தரம் இன்ஃபேக்ட் நார்வேல கூட உண்டு, 3 மணிக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் வேலை செய்ய கேட்கவே முடியாது, மெயிலுக்கு ரிப்ளை பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ண முடியாது. பிரான்ஸில் வந்து கட்டாயமாக 42 நாள் விடுப்பில் வந்து போகணுன்ற அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சட்ட உரிமை. நீங்கள் அந்த அதே போல் வந்து அவர்கள் பணிக்காலம் என்பது வந்து வீட்டிலேருந்து கிளம்புற நேரத்துலேருந்து அந்த டைம் ஸ்டார்ட் ஆயிடுது, அந்த கிளாக்கு. நீங்கள் வந்து திரும்பி போனதுக்கப்புறம் ஏன் எனக்கு ரிப்ளை பண்ணலாம் கேட்கவே முடியாது. இதெல்லாம் போய் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃப்ரான்ஸில் யாரும் பிஸ்னஸ் பண்ண போகாமல் இருக்காங்களா? ஈவில் முக்கியமான பங்கு, ஜெர்மனிக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து ஃப்ரான்ஸாக கூட இருக்கல, ஃப்ரான்ஸ் பொறுத்தவரையிலும் இருக்கு இல்லையா. இப்போ சிக்கல்கள் இருக்கலாம் ஸ்பெயின்லையோ இல்லை ஃப்ரான்ஸ்லையோ, ஆனால் அந்த நாடுகள்லாம் வந்து யாராவது புறக்கணிச்சிட்டாங்களா? இன்னும் ஒரு வளர்ந்த நாடாக இருக்க ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இல்லையா? இது என்னன்னா வந்து இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறத வந்து அனுமதிக்க முடியாது. நீங்கள் தொழில் தொடங்க வராங்கன்றதுக்காகவே உங்களுக்கு சலுகை கொடுக்கணும், எங்களுக்கு முதலீடு வேணும், இந்தியா வளரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வைத்த அத்தனை நிபந்தனையும் ஏற்றுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சட்டங்களை நாங்கள் மதிக்க மாட்டோம், எங்களுக்கு அதிலிருந்து எல்லாவற்றிலும் விதிவிலக்கு வாங்கன்னு கேட்கறது அது நியாயம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அரசுகள், அது பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸோ அதிமுக அதெல்லாம் அவசியம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி வந்து சமூக முன்னேற்றம் வேணும், மக்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து சீராக இருக்கணும், அது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு அரசு எதிர்பார்க்கும் பொழுது அதில் என்ன சட்ட சிக்கல்கள் இருக்குது, இல்லை நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்குன்னு அதை ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி களையிறதுன்னு பார்க்கணுமே ஒழிய, மேபி அதற்கு ஒரு இண்டஸ்ட்ரி பாடிஸையும் உள்ளடக்கிய அரசையும் உள்ளடக்கிய குழுக்களை போட்டு அதை ஆராய்ஞ்சு எப்படி வந்து அதை சீர் செய்து அமல்படுத்தலான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் தனியார் துறையில் இடஒதுக்கீடே முடியாது அப்படின்னு சொல்லி வந்து அந்த கேட்டகாரிக்கெலாம் ரிஜெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா நீங்கள் தனியார் துறை வைக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு இல்லை அவர்களுடைய கண்டிஷனுக்கு அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும் சொல்ற நிபந்தனை விதிக்கிறது தான். எனக்கு அந்த இடத்துல தான் கேள்வி. இப்போ வந்து தனியார் துறை நிறுவனங்கள் எல்லாம் இப்போ அரசு கொண்டு வர்ற ஒரு விஷயத்தை, அதுவும் மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த ஹரியானா விஷயத்தில் கோர்ட்டில் வந்து இது குறித்து விவாதங்கள் வரும் பொழுது கிட்டத்தட்ட இது ஒரு இன்ஸ்பெக்டர் ராஜ் மாதிரி ஆயிடும். அரசு வந்து கட்டுப்படுத்தும் தனியார் துறையில யாரை வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரலாம் கொண்டு வரக்கூடாதுன்னு வந்து அரசு வந்து அதை கட்டுப்படுத்தும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதை எப்படி பார்ப்பது? அது வந்து அது என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வரதுன்றது தான் அது முக்கியம். அதை தான் நான் சொல்றேன். அதுல சார் நான் உங்களுக்கு நேரம் தரேன். இல்ல இப்போ இன்ஃபேக்ட் இப்போ இந்த கர்நாடகா பில்லுலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து யார் வந்து அந்த இடஒதுக்கீடுக்கு தகுதியானவர்ன்ற அவங்க சொல்றாங்க. 15 வருடங்கள் இங்க இருந்திருக்கணும், வாழணும். அதே போல வந்து கன்னடத்தை வந்து எழுத படிக்க இல்ல பேச தெரிந்தவராக இருக்கணும். அப்போ அதே போல SSLC சர்டிஃபிகேட்ல கன்னட மொழியாக படிச்சிருக்கணும். இல்லை என்றால் கர்நாடகா அரசால் நீ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இல்லைன்னா நோட்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு அமைப்பால் நடத்தப்பட்ட ஒரு கன்னடா டெஸ்ட்டை கிளியர் பண்ணியிருந்தா போதும். அப்போ இது இல்லாமல் இது தாண்டி எனக்கு லோக்கல் ரிசோர்ஸ் கிடைக்கல, அவர்கள் வந்து குவாலிஃபைடாக எனக்கு தகுதி வாய்ந்த என்னுடைய தேவைக்கு வந்து தனியார் துறையில் என்னோட நிறுவனத்திற்கு அதற்கான இது திறன் கிடைக்கல, ஆள் கிடைக்கல அப்படிங்கிற பொழுது விதிவிலக்கு கோரலாம் அரசுக்கு கடிதம் எழுதி அவர்கள் வந்து விதிவிலக்கு கோரலாம். அப்போ அந்த விதிவிலக்கில் வந்து அவங்க வந்து அவர்கள் அரசு சொல்லும், இது அவர்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, கொடுக்கப்படும். ஆனாலும் மினிமம் மேனேஜ்மெண்ட்டில் 25% குறைந்தபட்சம் உள்ளூர் மக்களை வந்து வைத்திருக்கணுன்ற நிபந்தனை தான் விழிக்கிறாங்க. அதை தாண்டி வந்து அவர்கள் ஒன்றும் நீ அதை தான் சொல்கிறேன், அந்த சட்டத்தில் வந்து எந்த மாதிரியான வழிவகையில் வந்து இங்கே சேர்க்குறீங்கன்னு தான். என்ன ஆனாலும் சரி, எனக்கு 100% இல்லை 75% அவர் திறமை வாய்ந்தவராக இல்லை அப்படின்றது இருக்கு இல்லையா, அப்படியே இருந்தாலும் சேர்த்துக்கணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறது தான் இன்ஸ்பெக்டர் ராஜின் நீங்கள் சொல்லுவீங்க. இது பொதுவாக வந்து என்னன்னா திறமை இல்லாதவர்கள் எடுத்துருவாங்க. அப்போ என்ன அரசுக்கு வேலை எடுக்கும் போதில் திறமை இல்லாமல் எடுக்கிறாங்களா? இது அங்கே தான் போய் பைனரியில் நிற்கிது. ஏதோ பிரைவேட்டில் இருக்கவங்களாம் மெரிட்டை பார்த்து பயங்கர திறன் வாய்ந்தவங்க எடுக்கிறாங்க, அரசில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து திறமை இல்லாமல் எடுக்கிறாங்க. UPSC ரிசர்வேஷனில் தாங்க வருது. நம்ம IAS எல்லாருமே IPS எல்லாரும் என்ன திறமை இல்லாதவங்களா இருக்காங்க? மேபி 1-2 பேர் இருக்கலாம், அவங்களையெல்லாம் நான் விதிவிலக்காக விட்டுருங்க. நான் சொல்கிறது எல்லாரும் அப்படி தான் வர்றாங்களா என்ன? இல்லை இல்லையா? அப்போது நீங்கள் சாத்தியம்
நீங்கள் வந்து அரசு நிர்வாகத்தையே வந்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், அதிலோட உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை, ஐபிஎஸ் அதிகாரிகளே வந்து இடஒதுக்கீடு மூலமாக ஒரு அரசு தேர்ந்தெடுக்குது. அதில் எந்த சிக்கலும் வர்றதில்ல. அதுக்கு முறையான பயிற்சி அளிக்குது. அப்போ நீங்கள் வந்து எடுத்து யாராக இருந்தாலும் ட்ரெயின் பண்ண தான் போகிறீங்க. எல்லாருமே ஃப்ரெஷ் ஆஃப் த போட் தான். வரக்கூடிய தனியார் துறையில் போகிறவங்க எல்லாருமே வந்து பயிற்சி அளித்து தான் உள்ளே சேர்க்க போகிறீங்க. அப்போ இதில் வந்து இந்த நிபந்தனைகளால் எனக்கு வந்து முற்றிலும் வந்து நடைமுறை சாத்தியமற்றதுன்னு கருதுனீங்கன்னா, அப்போ என்னென்ன சீர் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்றத ஆராயமே ஒழிய, அதை விட்டுட்டு இல்லை நீ ஒப்புக்கொள்ளவே முடியாது, இது அமல்படுத்தவே முடியாதுன்றது வந்து அது சரியான அந்த நாஸ்காமுடைய அந்த லெட்டரை நீங்கள் ட்விட்டர்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்த வார்த்தைகள் வேர்ல்டு ஸ்கில், இன்னும் வந்து அவர்கள் சொல்றதெல்லாம் திரும்ப திரும்ப எலிஜிபிலிட்டி, ஸ்கில், டெக்னாலஜி, இந்த மாதிரி வார்த்தைகள் அதுல நிறைய இருந்துச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க அதுல. அப்ப இது வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேர்ல்டு கிளாஸ்க்கு இல்லைன்னு சொல்ல வருதா? அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இங்க இருக்கிறவங்க தான் அங்க போறாங்க இல்லையா? இங்கே வாய்ப்புகள் கிடைத்து இல்லைன்னா ஒரு ஆன்சைட்டுன்னு போகிறாங்க. ஐடியில் பெரிதாக ஐடிக்கு போகிறாங்க. எல்லாத்தையுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து இந்தியாவிலிருந்தோ இல்லை வெளிநாடுகளிலிருந்தோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கேயும் லிமிட்ஸ் இருக்குது. இத்தனை நபர்களுக்கு மேலே வந்து ஒரு நிறுவனம் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களை முழுமையாக வந்து ஆன்சைட்டில் வெளிநாடுகளிலிருந்து வரவர்களை வைக்க முடியாது. இத்தனை நபர்கள் உள்ளூர் நபர்களை வந்து வேலையில் பணியில் அமர்த்தணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் கூட சட்டங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்சைட்டில் வந்து இங்கிருந்து ஆஃப் சைட்டில் இருந்து கொண்டு வந்து இந்தியாவிலேருந்து இல்லை சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணி கொண்டு போய் அங்கே வேலையில் வச்சுக்க முடியாது அமெரிக்க நிறுவனங்களாலையும். அங்கெல்லாம் நிபந்தனைகள் இருக்கு இல்லையா? ஏன் நீங்கள் அது சாத்தியம் இல்லை? இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏதை வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு செய்ய வேண்டாம். சரி, அங்கே வந்து பொருளாதாரம் அந்தளவுக்கு வலிமையானது கிடையாது. அமெரிக்காவோட நம்ம ஒப்பிடுற அளவுக்கு அங்கிருந்து முதலீடுகள் வருகிறது. அதனால் நம்ம சலுகைகள் கொடுக்க வேண்டியிருக்கு, சில தளர்வுகளை வந்து கொடுக்க வேண்டியது இருக்குன்ற மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக முழுவதும் முற்றிலுமாக வந்து நீங்கள் சொல்கிற நிபந்தனைகளை அப்படியே ஏற்றுக்குவேன், நீங்கள் சொல்கிற எந்த நிபந்தனையும் வந்து நான் வந்து ஒப்புக்கொள்ளவே மாட்டேன், நான் சொல்கிறது என்னோட டேர்ம்ஸில் தான் வந்து பிஸ்னஸே நடக்கணும்னு வந்து தனியார் துறை சொல்கிறது இருக்குது. அது வந்து ஒப்புக்கொள்ள முடியாது. அது எந்த வளர்ந்த நாடாக இருந்தாலும் சரி, வளர்கின்ற நாடாக இருந்தாலும் சரி, இல்லை அண்டர் டெவலப் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து அது மாற்றங்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சமூக பொருளாதார சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அதுவும் கல்வி சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை மாற்றி அமைத்துக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ராமசுப்ரமணியம் சொல்லுங்க, நீங்க குறுக்கிட்டீங்க. அதாவது இந்த கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஹீல் தை செல்ஃப் அப்படிம்பாங்க. முதல்ல கவர்மெண்ட் வேலை ஏராளமா வேகன்சிஸ் இருக்கு, அதையே ஃபில்அப் பண்ண மாட்டேன்றீங்க. பப்ளிக் செக்டர் இன்னைக்கு ரயில்வேஸ்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கு, அதையே ஃபில்அப் பண்ண மாட்டேன்றீங்க. அதுக்கெல்லாம் முதல்ல நீங்க இது உங்க கையில தானே இருக்கு, அதையே நீங்க ரெக்ரூட் பண்ண மாட்டேன்றீங்க. ஆகவே அதுக்கு முதல்ல சரி செய்ய வேண்டியதுங்கிறது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. நான் முன்னாடியே சொன்னது போல அந்த பிரைவேட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதே மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸை முதல்ல கவர்மெண்ட் ஃபில்அப் பண்ணணும். நீங்க ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு. ரெண்டாவது, யாரும் பிரைவேட், நான் முன்னாடியே சொன்னேன், பிரைவேட் செக்டர் யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டான். அவன் வந்து லோக்கலா நல்ல ஆள் கிடைச்சா அவனுக்கு அதை விட அல்வா சாப்பிட்ற மாதிரி வேற ஒரு விஷயமும் கிடையாது. ஹி வில் டெஃபினெட்லி ப்ரிஃபர் த லோக்கல் பீப்புள். ஆனால் கிடைக்கலைங்கிற பட்சத்தில் அவன் வந்து ஆப்ஷன் இஸ் ஓப்பன் ஃபார் ஹிம், அவன் எங்கே வேணாலும் ரெக்ரூட் பண்ணுவான். அடுத்து மூணாவதாக, இந்த சாதாரண இன்னைக்கு பார்பர் ஷாப்பில் போனால் கூட இன்னைக்கு வடநாட்டுக்காரங்களை எடுக்கிறாங்க, லோக்கல் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்களை ஏன் எடுக்கிறாங்க? இன்னைக்கு நான் தஞ்சாவூர் சைடு பக்கம் நான் சேர்ந்தவன். அங்கே பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு இன்னைக்கு நார்த் இந்தியன் பீப்புளை நிறைய எம்ப்ளாய் பண்ணிடுறேன். இங்கே இருக்கிறவங்க அதுக்கு வேலை செய்யறதுக்கு ரெடியாக இல்லை, அந்த நம்ம கழனியில் இறங்குறதுக்கே ரெடியாக இல்லை. அது இன்னும் பெரிய பாவம் மாதிரி நினச்சிட்டு அதுக்கு வரமாட்டேன்றாங்க. அதே போல் நீங்கள் திருப்பூர் எடுத்துங்க, கோயம்புத்தூர் எடுத்துங்க, இன்னைக்கு நிறைய பேர் வேலையினால எடுக்காம இருக்கிறாங்களா இல்ல கொடுக்கக்கூடிய ஊதிய வித்தியாசம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒன்றா? இல்ல இன்னைக்கு இல்ல அதெல்லாம் பத்தி ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. இன்ஃபேக்ட் ஊதியத்தெல்லாம் இன்னைக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட்னு எல்லாமே இருக்கு, ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு இருக்கு. எல்லாத்துக்கும் தகுந்தாப்புல தான் அவங்க வேஜை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு மினிமம் வேஜஸ்ன்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் தே ஆர் ப்ரிப்பேர்ட் டு பே. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், என்னமா இப்போ திருப்பூர் எடுத்துங்க, கோயம்புத்தூர் எடுத்துங்க. இப்போ திருப்பூர்ல இன்னைக்கு 3 லட்சம் பேருக்கு வேலை இருக்கான். ஏன் இன்னைக்கு அங்கே ஆளே போக மாட்டேன்றாங்க? நம்ம ஆட்கள் போய் உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ இதுதான் ப்ராப்ளம். வேலை ரெடியா இருக்கு, ஆனா இதுக்கு போய் சேர்றதுக்கு ரெடியா இல்லை. அதே மாதிரி நீங்கள் கேட்டது போல வந்து ஊதியம், நான் எதிர்பார்க்குற ஊதியம் வந்து எனக்கு விவசாயத்தில் கிடைச்சிருச்சுன்னா நான் எதுக்கு வேற செக்டருக்கு போறேன்? அதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து அடுத்த தலைமுறை படித்து வந்து அடுத்த பெரிய வேலைகளுக்கு இல்லை அதிக ஊதியம் கிடைக்கக்கூடிய வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நான் இன்னும் வந்து இதே தான் கொடுப்பேன்னு சொல்லி பிரச்சனையே அங்கே தான் வருது. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊதியத்துக்கு ஒத்துக்கிட்டு வர்றது வந்து வடநாட்டிலேருந்து வர்றவங்க தான் வர்றாங்க.
காலங்காலமாக அந்த வேலை செஞ்சவங்களே எனக்கு அதிகமான ஊதியம் எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அதை வந்து ஊதியத்தை வந்து உயர்த்தாமல், அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை உயர்த்தாமல் நீங்கள் பாட்டு இதே இதுக்கு வேலைக்கு வரணும்னு சொல்கிறது. ஆனால் அது வராதப்போ அவர்கள் மாற்று வேலையோ இல்லைன்னா வந்து மகாத்மா காந்தி எம்என் ராஜ்ஜிக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இவங்க எல்லாம் போய் சும்மா உட்காந்துக்கிறேன்னு பேசுறதுக்குல நான் என்ன கேட்குறேன், இப்போ அங்கே வரமாட்டேன்றாங்களா அந்த மக்கள்லாம் வீட்டில் சும்மா இருக்காங்களா, இல்லை எல்லாரும் எம்என் ராஜ்ஜிக்கு போகிறாங்களா? இல்லை அதுக்கே வந்து அலோகேஷனை குறைச்சாச்சு, வேலை கொடுக்குற நாட்களையும் குறைச்சாச்சு, ஊதியத்தையும் குறைச்சாச்சு, இவ்வளோ தான் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களோட நிச்சயமாக வரணும் இல்லை? ஏன் வந்து அப்போ இதுக்கு எம்என்ஆர்ஐஜிக்கும் போகலை, இந்த வேலைக்கும் வரல அப்படின்னா அப்போ இன்னொரு வேலைக்கு வேற எங்கேயோ தானே போகிறாங்க. வீட்டில் சும்மா வந்து உட்காந்துட்டு சம்பாத்தியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? கிராமப்புறத்தில் இல்லை, திருப்பூரை பற்றி சொன்னார். திருப்பூரில் வேலையே இல்லை அங்கே இப்போ. திருப்பூர்ல ஒரு காலத்துல கோயம்புத்தூர்ல வச்சிருந்த தொழில் வச்சிருந்த நிறுவனங்கள் பங்களாதேஷோட டாக்கா அங்க இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனம் அங்க வந்து டெக்ஸ்டைல் செக்டரை வந்து பெரிய அளவுக்கு உயர்த்தினதுல மித்த வந்து பவுண்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸா பெரிய அளவுக்கு உயர்த்தின நிறுவனம், அங்க கொடிகட்டி பறந்த நிறுவனம். இன்னைக்கு வந்து டாக்கால அவங்க தொழில் நிறுவனம் அவங்களோட யூனிட்ஸ் இருக்கு. தமிழ்நாடு திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் திருப்பூர்ல இருந்தது பங்களாதேஷ் டாக்கால போய் கோயம்புத்தூர் நிறுவனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிருந்து என்னுடைய நண்பர் அங்கே போய் பணி செஞ்சுட்டு இருக்காரு ஒரு என்ஜினியராக. அவன் ஏங்க அங்கே போனாங்க? ஏன் திருப்பூரை விட்டுட்டு அங்கே போனாங்க? இல்லை கோயம்புத்தூரை விட்டுட்டு டாக்கால போய் இங்கே கோயம்புத்தூர் நிறுவனம் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்கள் அதை ஆராயணும். அதை விட்டுட்டு இங்கே ஆள் வராமல் இல்லை, ஆள் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ இன்னைக்கு வந்து திருப்பூரோட எக்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்குது? முன்பு எவ்வளோ இருந்துச்சு? எத்தனை பேருக்கு பணி கொடுத்துட்டு இன்னைக்கு ஏன் குறைஞ்சிது? இதற்காக எம்எஸ்எம்இகள் அத்தனை அளவுக்கு ஜிஎஸ்டிக்கு அப்புறம் மூடினாங்க. எதற்காக அவர்கள் கடல் சுமையில் வந்து திறனை கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ற அதை நம்ம ஆராயணும். வேலைக்கு வரமாட்டேன்னு யாரும் சொல்லலை. வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும், வேலை முதல்ல கிடைக்கணும், வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும். அது கிடைக்காதனால தான் இந்த பிரச்சனை. ஹரியானா கவர்மெண்ட் வந்து ஏன் கொண்டு வந்தாங்க அந்த ரிசர்வேஷன் பில்ல? நேஷனல் ஆவரேஜ் அப்போ அன்றைக்கி 4.1% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, ஹரியானாவில் வந்து அது 8%க்கு மேலே இருந்தது. அதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதுக்காக தான் அந்த சட்டத்தை அன்றைக்கி கொண்டு வந்தாங்க.